என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய பர்வதம் சமபூமியாகும். துதிப்போம், அதிகமாக துதிப்போம், அதிகமாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சகரியா 4:7, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவ மனுஷன், ஒரு ஆண்டவரை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில வருகிற எந்த பெரிய பர்வதத்திற்கும் அவங்க விடை கண்டுபிடிக்கிற இடம் ஜெப அறை. ஜெபியுங்கள், பர்வதம் சமபூமியாக மாறும். கர்த்தரை முன்னிலைப்படுத்துங்க. இதெல்லாம் தப்பில்லை. நான் எல்லாம் செய்வேன், துதிப்பேன், ஆனால் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஜெபிக்காமல் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. டிவியில் ஓடுகிற ஸ்தோத்திரங்கள் அது ஓடட்டும் அப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் நாம் தான் துதிக்க வேண்டும், நாம் தான் ஜெபிக்கவும் வேண்டும். ஜெபியுங்கள், பர்வதம் சமபூமியாக மாறும். நான் இன்னைக்கு தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரம் பாருங்க. அங்கே தானியேலின் நண்பர்களுக்கு மாத்திரமல்ல, தானியேலுக்கு மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற எல்லா ஜோசியர்களுக்கும் எல்லா ஞானிகளுக்கும் ஒரு சவால். ராஜாவுடைய சொப்பனத்தை, அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அப்போ தானியேலும் அவன் நண்பர்களும் என்ன செய்தாங்க? 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. அப்போ ஜெபத்துல தான் உதவி கேட்க முடியும், இரக்கம் கேட்க முடியும். ஜெபத்துல தான் தேவ சமூகத்துல பலனை கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னால முடியாது, இந்த பெரிய கூட்டம், இது பெரிய பர்வதம். யோசித்து பாருங்க. இந்த ராஜாவுடைய எண்ணத்தை பாருங்க. ராஜாவுடைய சொப்பனத்தையும் சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும். அர்த்தத்தை யார் வேணா சொல்லிடலாம், சொப்பனத்தை சொல்லணுமே. பெரிய பர்வதம், மலைத்து போய் நிற்கிறாங்க இல்லையா, அத்தனை பேரும் கொன்று வேண்டாம் ராஜா. எல்லாரும் பிழைக்கணும்னா தானியேல் தன் நண்பர்களை, ஜெப நண்பர்களை அழைத்து கொண்டு சென்று அங்கே ஒரு கூட்டு ஜெபம், ஒரு நல்ல ஒரு கார்ப்பரேட் பிரேயர் டீம் அவன் வைத்திருந்தான். அதனுடைய அந்த விளைவு என்ன தெரியுமா? தேவ சமூகத்திலே பதிலை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பர்வதம் அங்கே அது அசைக்கப்படுகிறது. யோசித்து பாருங்க, ராஜா எப்படி அவர் அசைக்கப்பட்டிருப்பார்ல. அதுக்கப்புறம் ராஜாவுடைய அறிக்கையை பாருங்களேன். தானியேல் 2:47, இதுதான் சமபூமியாகும். எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் ஜெபிக்கிறவுக்கு முன்பாக சமபூமியாகும். 47ஆம் வசனம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். அப்போ ராஜா அசைக்கப்படுகிறார். ராஜாவுடைய இருதயம் அசைக்கப்படுகிறது, அந்த அஸ்திபாரங்கள் அதிருகிறது. காரணம், இந்த ஜெபம் அங்கே ஒரு அசைவை ஏற்படுத்தியது. மேரி அம்மையார்னு ஸ்காட்லாண்டில் ஒரு பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒரு பெண்மணி. அந்த அம்மாவை கண்டா எல்லாரும் நடுங்குவாங்க. ஆனால் ஜான் நாக்ஸ் என்ற ஒரு தேவ மனிதன் எப்போதும் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவார். அவருடைய ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்ததாம். ஒரு முறை பிரஸ் மீட்ல கேட்குறாங்க அந்த மேரி அம்மையார், ராணி அம்மையாரை, உங்களுக்கு யாரை கண்டா பயப்படுவீங்க? எதிர்கட்சிகள் உங்களை குற்றம் சாட்டினால், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு மிரட்டல் விட்டால், அந்த அம்மா சொன்னாங்களாம், யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். பார்லிமெண்ட்ல எனக்கு எதிராக எத்தனை பெரிய குற்றச்சாட்டு வச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரே ஒருத்தருக்கு பயப்படுறேன், ஜான் நாக்ஸுடைய முழங்கால்களுக்கு நான் பயப்படுவேன். பெரிய பர்வதம் அந்த அம்மா, ஆனால் ஜான் நாக்ஸுடைய முழங்காலுக்கு அந்த அம்மா பயப்படும். அந்த அம்மாவுடைய அறிக்கை இது. முழங்கால் படிட்டா எனக்கு பயமா இருக்குது. எத்தனை நேரம் நம்முடைய ஜெபத்துக்கு வல்லமையை நம்ம உணராம இருக்கோம் தெரியுமா? உங்க ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, என்னால் ஜெபிக்க முடியல. ஏன் முடியல? நீங்க ஜெபிச்சா ஏதோ ஒன்று நடக்கும் பிசாசுக்கு தெரியும். உங்க ஜெபம் ஓடலைல்ல, அவனுக்கு தெரியும். நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று நடந்துருமே. அவன் அந்த பயத்துல தான் உங்களை ஜெபிக்க விடாம தடுக்கிறான். அவன் தடுக்கிறதுக்காக நீங்க ஜெபிக்காம இருப்பீங்களா? அவனை கட்டுறதுக்காக, அவனை தடுக்கிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தடுக்க அவன் ஜெபத்தை தடுக்கிறான். உங்களை கிரியை செய்ய விடாம பிசாசு உங்க ஜெபத்துல அவன் கை வைக்கிறான். நீங்க அவனை கிரியை செய்ய விடக்கூடாதுன்னா ஜெபியுங்கள், அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் முழங்கால முடக்குங்க. தேவனை சந்திக்காம எந்த மனிதனையும் சந்திக்காதீங்க. டிவி பார்க்காதீங்க, மொபைல் எடுக்காதீங்க. தேவனை முதல்ல சந்திங்க. ஆண்டவரை சந்திச்சுட்டு நீங்க வெளியே வாங்கலேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இன்னைக்கு தேவை. ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. தானியேலும் அப்படிதான் செஞ்சான். தானியேலுடைய
அனுபவமும் அதுதான். தானியேலும் பாருங்க, மறைப்பொருளை ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். காரணம் இல்லைன்னு சொன்னா அங்க ராஜா கொன்றுவான். தானியேல்ல பாருங்க, அந்த 5ஆம் அதிகாரத்துல தானியேலுடைய அந்த ஜெப வாழ்க்கை தான் அவன் அங்கே மறுபடியும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறான். நீங்க 6ஆம் அதிகாரத்துல தானியேல் இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிற ஜெபிக்கிற பழக்கமுடையவன். பெரிய பர்வதம் அசைக்கப்படுகிறது. ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு? அப்பா, தானியேலின் தேவன் தான் தேவன், தானியேலின் தேவன் தான் தேவன். இன்னைக்கு அந்த ஜெப வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கும்போது, பெரிய பர்வதத்தை போல ஏசா இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறான். யாக்கோபு உண்மையில பயந்துட்டான். யாக்கோபுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா பயந்துட்டான். அவன் பயந்து தேவனுடைய சமூகத்தில் அந்த 9ஆம் வசனம் 32:9-12 வரைக்கும் அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். பாருங்களேன். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பி எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நாம் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். ஜெபம்ன்றார் பாருங்க. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். உள்ளத நீங்க எதிரிகிட்ட போய் நான் உனக்கு பயப்படுறேன்னு சொல்லாதீங்க. கர்த்தர்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அப்பா, எனக்கு பயமா தான்ப்பா இருக்கு. உண்மையை சொல்லுங்க, ஃபேக்டை சொல்லுங்க. எனக்கு பயமா தான்ப்பா இருக்கு. இந்த சூழ்நிலை கண்டா, அந்த பர்வதத்தை கண்டா எனக்கு பயமா தான் இருக்குப்பா. அங்க போய் அவர்கிட்ட பேசிடுங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணிடுங்க, அவர்கிட்ட உங்கள் விண்ணப்பத்தை சொல்லிடுங்க. பாருங்க, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஏசாவை சந்திக்கும் போது அவனுக்கு ஒரு தைரியம். கர்த்தர் கொடுத்தார். பெரிய பர்வதம் சமபூமியாக மாறும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்தில் எப்போதும் ஜெபித்து தேவ சமூகத்தில் பதிலை பெற்றுக்கொள்வர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. எல்லா காரியத்திலும் தேவனை முன்னிலைப்படுத்தி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் சமூகத்தில் ஜெபிங்க. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் காரியங்களை பார்த்து கொள்வார். யுத்தம் கர்த்தருடையது. பெரிய பர்வதம் சமபூமியாக மாறும். ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நல்ல ஜெப ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. நிறைய ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் இன்னும் ஜெபம் பண்ணணும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஜெப குறைவுகளை மாற்றுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை, பல முறை ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவியை எங்களுக்கு தாங்கப்பா. எப்போதும் நாங்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு பெரிய பர்வதத்தை சமபூமியாய் ஆண்டவரே மாறத்தக்கதாக எங்கள் ஜெபம் வல்லமை உள்ளதாக மாறட்டும். உதவி செய்யுங்க. உங்களுடைய ஒத்தாசை அனுப்புங்க. உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வெற்றியின் நாளாக இருப்பதாக. எல்லா கனம் மகிமை துதி உங்கள் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, 1 இயரில் பைபிள் படித்து முடிக்கிற காரியம் போன வருஷம் நான் செய்ய முடியல, நடுவில் விட்டுட்டேன்னா இந்த வருஷம் திரும்ப ஜாயின் பண்ணுங்கள். உடனடியாக ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதை படித்து முடிச்சோன்னே நீங்கள் போல் பண்ணுறதுக்கு ஒரு வசதி இருக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் என்னுடைய பிள்ளைகளே, நான் இன்னொரு ஆசைப்பட்றேன். எத்தனை பேர் இதுக்கு நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களோ? காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை படிக்கலாமா? இந்த வருஷம் 2 தடவை படிக்க பிளான் பண்ணுவோம். கர்த்தர் கிருபை தருவார். ஒரு தடவைக்கே ட்ரை பண்ணுறேன், முடியலையே பிரதர் அப்படின்றீங்களா? 2 முறை முயற்சி பண்ணுங்கள். கஷ்டன்றவங்க ஒரு தடவையாவது படிச்சிருங்க. நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஆயுசு காலத்தில் நம்ம எப்படி ஒரு 100 தடவையாவது பைபிளை படித்து முடிக்க ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதிரி ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்நாடகாலையும் வட இந்தியாவில் ஒரிசாவிலையும் 2 சர்ச்சஸ் கட்டி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஏவப்பட்டால் அதற்கு கொடுத்து உதவலாம். விங்ஸ் ஆஃப் விக்டரிக்கு கூட மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவர்கள் எனக்கு தேவை. கிட்டத்தட்ட எங்களுக்கு 500 பேர் தேவை. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவங்க. நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நம்ம இணைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவநாம மகிமைக்காக. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன்.